நீட் தேர்வு முறைகேடு விவகாரங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. யார் இந்த சோனம் வாங்சுக் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். அறிவியலாளர், சிறந்த கல்வியாளர், உலக புகழ்பெற்ற சூழலியல் ஆர்வலர் என பன்முகத்தன்மைகளை கொண்டவர் சோனம் வாங்சுக். 2009ஆம் ஆண்டு வெளியாகி இந்திய ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த திரைப்படம் 3 Idiots. மதிப்பெண்களை மட்டுமே இலக்காக கொண்ட இந்திய கல்வி முறையை சாடிய விழிப்புணர்வு படம். இப்படத்தில் அமீர்கான் நடித்த புன்சுக் வாங்குடு என்ற கதாபாத்திரம் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகமாக அமைந்தது. திரையில் நாம் ரசித்த அந்த புன்சுக் வாங்குடு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. லடாக்கின் பனிமலைகளுக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சோனம் வாங்சுக் தான் அந்த பாத்திரம். இந்த சோனம் வாங்சுக் தான் தற்போது டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் 19 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீட் தேர்வு முறைகேடு விவகாரங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரி காக்ரோச் ஜனதா கட்சி இளைஞர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்தில் சோனம் வாங்சுக்கும் பங்கேற்றுள்ளார். 3 Idiots படத்தில் வரும் புன்சுக் வாங்குடு மனப்பாடம் செய்யும் கல்வி முறையை கடுமையாக எதிர்ப்பார். புத்தக புழுவாக இல்லாமல் கற்ற கல்வியை சுற்றியுள்ள சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார். நிஜ வாழ்க்கையில் சோனம் வாங்சுக் இதையே தான் செய்தார். லடாக்கின் அரசு பள்ளிகளில் 95% மாணவர்கள் தேர்வுகளில் தோல்வியடைவதைக் கண்டு கலங்கிய அவர் 1988இல் தொடங்கிய அமைப்புதான் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக். லடாக்கின் லே மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வாங்சுக்கின் இந்த கல்வி வளாகம் முழுவதும் சூரிய சக்தியால் இயங்குகிறது. லடாக்கின் -30 டிகிரி குளிரிலும் இந்த வளாகத்திற்குள் எந்தவித செயற்கை ஹீட்டரும் இன்றி 15 முதல் 20 டிகிரி வெப்பம் இயற்கையாகவே பராமரிக்கப்படுகிறது. இங்கு கருவிகளை உருவாக்குவது, விவசாயம் செய்வது போன்ற நடைமுறை பயிற்சிகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. Idiots படத்தின் இறுதிக் காட்சியில் புன்சுக் வாங்குடு பல விசித்திரமான கண்டுபிடிப்புகளை தன் பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து உருவாக்கியிருப்பார். இதேபோல் நிஜ வாழ்க்கையில் சோனம் வாங்சுக் செய்த சுற்றுச்சூழல் புரட்சி ஒட்டுமொத்த உலகையுமே வியக்க வைத்தது. லடாக் ஒரு குளிர்கால பாலைவனம். அங்கு கோடை காலத்தில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக சோனம் வாங்சுக் கண்டுபிடித்ததுதான் ஐஸ் தூபிகள். குளிர்காலத்தில் வீணாக பாயும் தண்ணீரை குழாய்கள் மூலம் கொண்டு வந்து காற்றில் தெளிப்பதன் மூலம் அவை உறைய வைக்கப்பட்டு பௌத்த ஸ்தூபிகள் வடிவிலான பிரம்மாண்ட செயற்கை பனிப்பாறைகளாக மாற்றப்படுகின்றன. இந்த வடிவமைப்பு வசந்த காலத்தின் பிற்பகுதி வரை உருகாமல் இருந்து கோடை காலத்தில் லடாக் விவசாயிகளுக்கு தேவையான நீர் ஆதாரத்தை தடையின்றி வழங்குகிறது. சோனம் வாங்சுக்கின் இந்த அளப்பரிய கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் சேவைகளை பாராட்டி சர்வதேச சமூகமும் இந்திய அரசாங்கமும் பல உயரிய விருதுகளை வழங்கியுள்ளன. இதற்கு முன்பாக லடாக்கிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க கோரியும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் திட்டங்களுக்கு எதிராகவும் வாங்சுக் பலமுறை அகிம்சை வழியில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளார். தற்போது மாணவர்களின் எதிர்காலத்திற்காக போராட்டம் நடத்தி வரும் வாங்சுக்கு பல்வேறு அமைப்புகளும் பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. வாங்சுக்கின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டும் மத்திய அரசு செவிசாய்க்காமல் இருப்பதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளன.